கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு பைக் வ்ளாகர் கிட்ட அவருடைய ஹெல்மெட்ல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய கேமராவோட விலையை கேட்டு அதிர்ந்து போன பெட்ரோல் பங்க் ஊழியர் ஒருவர் தன்னால ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியல அப்படின்னு தன்னுடைய ஏழ்மை நிலையை வெளிப்படுத்தி தனக்கு தானே புலம்பி இருப்பாரு. இந்த புலம்பல்களும் அந்த வ்ளாகருடைய ஹெல்மெட்ல பொருத்தப்பட்டிருந்த கேமரால பதிவாகி இருந்துச்சு. அந்த வ்ளாகரும் அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல பதிவேற்றி இருந்தாரு. அந்த கேமரா 46,000 46 எங்க வீட்டுல 10,000 வண்டி எடுக்க போறேன், வண்டி காசு இருக்குன்னு கேட்டா செருப்பால் அடிப்பண்ணு கேக்குறாங்க. ஒரு சைக்கிள் கூட வழி கிடையாது. ஒவ்வொரு மிடில் கிளாஸினுடைய மனக்குமுறலையும் வெளிப்படுத்துற மாதிரி இருந்த அந்த வீடியோ பட்டி தொட்டி எங்கும் பயங்கரமா வைரல் ஆகி ஹிட் ஆச்சு. அப்படி ஹிட் ஆன அந்த வீடியோ நம்மளுடைய கேபிஓ பாலா கண்லயும் பட்டிருக்கு. இந்த வீடியோவை பார்த்த உடனே பாலா பயங்கரமா எமோஷனல் ஆகியிருக்காரு. எமோஷனல் ஆனது மட்டும் இல்லாம அவருடைய மைண்ட்ல என்ன தோணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவரால் வேணா அந்த பைக்கை வாங்க முடியாம இருக்கலாம், பட் உன்னால அந்த பைக்கை அவருக்கு கிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு தோணி இருக்கு. தனக்கு தோணுன இந்த விஷயத்த கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே செயல்படுத்திருக்காரு நம்மளுடைய பாலா. உடனடியா ஒரு பைக்கை கொண்டு போய் மேல்மருவத்தூர் தாண்டி இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் பங்க் ஊழியர் கிட்ட அவருடைய பெட்ரோல் பங்க்லயே பெட்ரோல் போட்டுட்டு அவர்கிட்டயே அந்த பைக்கையும் பரிசா அளிச்சிருக்காரு. இன்ப அதிர்ச்சியில உறைஞ்சு போன அந்த பெட்ரோல் பங்க் ஊழியர் கண்களே கலங்கிட்டாரு. பாலாவுடைய தன்னலம் இல்லாத இது மாதிரியான செயல்கள் கண்டிப்பா அவரை ஒரு நாள் உச்சத்துக்கு கொண்டு வரும் அப்படின்னு இணையவாசிகள் எல்லாருமே அவரை புகழ்ந்துட்டு இருக்காங்க. வைரலான அந்த பெட்ரோல் பங்க் ஊழியரினுடைய வீடியோவை கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பார்த்திருக்காங்க. அந்த 2 கோடி பேருக்கு தோணாத இது மாதிரியான விஷயங்கள் பாலாவுக்கு மட்டும் தோணுதுன்ற பட்சத்துல இது அவருடைய தனித்துவத்தையும் அவருடைய நல்லெண்ணத்தையும் பிரதிபலிக்கிற ஒரு விஷயமாவே இருக்கு. இப்படிப்பட்ட நல்லெண்ணம் படைத்த நம்மளுடைய பாலாவை பாராட்டுறதுல தப்பே இல்லை. நீங்க இன்னும் மிகப்பெரிய உயரத்தை அடையணும் அப்படின்னு நம்மளுடைய சேனல் சார்பா மனமாற வாழ்த்துக்கிறோம்.